வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அன்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஆசான் அருட்தந்தை அவர்கள் அருளிய வாழ்க்கை மலர்கள் புத்தகத்திலிருந்து நாள் ஒரு நற்சிந்தனையாக பிப்ரவரி 8ஆம் நாள் இன்று அருள் தொண்டு என்ற சிந்தனையை மகர்ஷி அவர்கள் வழங்கியுள்ளார்கள். எனது பருவுடல் இயங்கிக் கொண்டிருந்த போதிலும் அதிலிருந்து எழுந்து விரிந்து இயங்கிக் கொண்டிருக்கும் அறிவு உலகம் முழுவதும் அன்பு ஊற்றாக நிறைந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது. சில குறிப்பிட்ட வேளைகளில் பேரியக்க மண்டலம் முழுவதும் நிறைந்து பேரமைதியில் திளைத்துக் கொண்டிருக்கின்றது. விரிவால் அமைதி துய்க்கும் அறிவு தன் விழிப்பு நிலை பெற்று தனது பற்றறிவு, கற்றறிவு, முற்றறிவு எனும் தனது 3 அடுக்கு இயக்க நிலைகளிலும் உணர்ந்து கொண்ட பின் அதே அறிவு ஏதோ ஒரு பொருள் வரையில் அல்லது உயிர்கள் வரையில் எல்லை கட்டி இயங்கும் போதுதான் இரக்கம், அன்பு, ஒழுக்கம், கடமை, தியாகம் இவையெல்லாம் பிறக்கின்றன. இதே அறிவு விரிவு பெற்று அமைதி காணா வண்ணம் உயிர்களிடத்தும் பொருட்களிடத்தும் எல்லை கட்டிய போது அருகுணங்களாகவும் துன்பம் விளைக்கும் பாவச் செயல்களாகவும் உருவெடுக்கின்றன. இவ்வாறு நீண்டகால அறிவின் தொடர் இயக்க சரித்திரம் முழுவதும் நினைத்து நினைத்து வாழ்வில் செயல்கள் பொறுப்புணர்ச்சி பெருகிக் கொண்டிருக்கின்றது. அறிவின் விளக்க ஒளியோடும் அனுபவங்களின் சிறப்பான பொறுப்புணர்வும் உங்களில் ஊடுருவி நிறைந்து உங்களில் ஊறி வரும் அன்பின் வெள்ளத்தில் திளைத்துக் கொண்டிருக்கின்றேன். இத்தகைய உயிர் தொடர்பால் அறிவின் ஒருமை பெற்றால் எனது அருள் தொண்டில் நீங்கள் அனைவரும் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆசான் அவர்கள் 40 ஆண்டு காலம் பயிற்சியில் ஈடுபட்டு மனவளை கலை என்ற அமைப்பை தோற்றுவித்து உலக மக்களுக்கு அர்ப்பணித்துள்ளார்கள். மனிதன் இதமான மனதையுடைய மனிதனாகவும் ஒழுக்கமுடைய மனிதனாகவும் வாழ்வதற்கு பயிற்சிகளை கற்றுக் கொடுத்துள்ளார்கள். மனிதனுடைய வாழ்வின் நோக்கம் இறைநிலை உணர்ந்தல். இறைநிலை உணர்வு பெறுவதற்கு மகர்ஷி நமக்கு அருளிய உடற்பயிற்சி, தியான பயிற்சி, காயகல்ப பயிற்சி, அகத்தாய்வு பயிற்சிகள் முறையாக செய்து வர வேண்டும். மகர்ஷி அவர்கள் இந்த பயிற்சிகளை தனது வாழ்நாள் முழுவதும் முறையாகவும் செய்து வந்தார்கள். இத்தகைய சிறப்பான பயிற்சிகளை நாமும் வாழ்வில் கடைபிடித்து பயனடைந்த சமூக மக்களுக்கும் தொண்டு புரிவதன் மூலம் தான், குடும்பம், சுத்தம், ஊர், உலகம் முழுவதும் அமைதியும் ஆரோக்கியமும் மிக்க சமூகமாகவும் வளர்ச்சியாகவும் இத்தகைய அருள் தொண்டை புரிந்து நீங்களும் உங்கள் அன்புகளும் வாழ்க வளமுடன்.